டுடே விஐடி ட்ரிபிள் ஃபேஸ் 2 அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் 1 அலாட்மெண்ட் ப்ளஸ் வந்து ஃபேஸ் 2 என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி சீட்ஸ் வேக்கன்சி இருக்குதுன்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ டுடே வந்து விஐடி ட்ரிபிளோட ஃபேஸ் 2 அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன ரேங்க்குக்கு என்னென்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, எந்த கேம்பஸில் கிடச்சிருக்கு, எந்த கேட்டகரியில் கிடச்சிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரேங்க் 30,869, 33,541 அண்ட் 37,000 இதுக்கு என்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க, என்ன கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். வெள்ளூர் கேம்பஸில் சிஎஸ்சி கோர் வந்து 5th கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வெள்ளூருக்கு அப்புறம் சென்னை கேம்பஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி கோர் வந்து 3rd கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4th கேட்டகரியும் சிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க. 5th கேட்டகரி சிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு என்ன அலாட்மெண்ட் ஆகியிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 20 to 35 வரைக்கும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனது பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸ் தான் ஃபீஸ் 5th கேட்டகரியில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம 20,000 ரேங்கிங்குள்ளேயே நமக்கு ஆல்மோஸ்ட் சிஎஸ்சி வந்து வெள்ளூரில் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி சென்னை கேம்பஸ்லேயும் 5th கேட்டகரி தான் அவைலபிளாக இருந்திருக்கு செகண்ட் ஃபேஸில். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் 35,000 இவங்க என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வெள்ளூர் கேம்பஸில் சிஎஸ்சி 5th கேட்டகரி அது கிடைக்கல. வெள்ளூர் கேம்பஸில் இசிஇ 4th கேட்டகரி அதுவும் கிடைக்கல. வெள்ளூர் கேம்பஸில் இசிஇ 5th கேட்டகரி அவங்களுக்கு வந்து வெள்ளூர் கேம்பஸில் இசிஇ வந்து 5th கேட்டகரி கிடச்சிருக்கு. அப்போது இசிஇயுமே நமக்கு வந்து வெள்ளூர் கேம்பஸில் அவைலபிள் கிடையாது. ஸோ நமக்கு சென்னை கேம்பஸில் ட்ரை பண்ணலாம். இசிஇ அப்போது வந்து சிஎஸ்சியும் இசியும் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ் 3க்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க இதில் வந்து ஷியோராக வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டைம் வேஸ்ட்டு தான், ப்ளஸ் உங்களுக்கான கோர்சஸ் வந்து கிடைக்காம போகலாம். ஸோ 3rd ஃபேஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாளைக்கு ஆரம்பிக்குது. இதில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27 to 28 இந்த 2 நாளில் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணணும். அதில் வந்து 45,000லேருந்து 70,000 ரேங்கிங்குள்ளே இருக்கவங்க ஷியோராக பண்ணணும். இதில் சீட் அலாட்மெண்ட் இந்த மந்த்து 30th அன்றைக்கி தான் சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஃபேஸ் 3யோட சீட் அலாட்மெண்ட்டு. இப்போ வேக்கன்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். வேலூர் கேம்பஸில் இசிஇ 5th கேட்டகரி வந்து அவைலபிலிட்டி இருக்குது, சான்சஸ் இருக்குது, 50% தான் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இசிஇ வந்து நம்ம சென்னை கேம்பஸில் ஷியோராக ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், சிஎஸ்சியும் இசியும் தவிர நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். சிஎஸ்சி கோர் சிஎஸ்சி ஸ்பெக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஷியோராக ஃபேஸ் 3யில். அதே சென்னை கேம்பஸில் சிஎஸ்சி ஸ்பெக்கு ட்ரை பண்ணலாம், இசிஇ ட்ரை பண்ணலாம், 3 to 5 கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். சிஎஸ்சி கோர் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்சி ஸ்பெக்கும் இசியும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் 3rd to 5th கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். அது 50% தான் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் செகண்ட் ஃபேஸில் உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கிடைக்கல, எனக்கு சிஎஸ்சி தான் வேணும் இல்லை இசி தான் வேணும் அப்படின்னு நாங்கள் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே இருக்குது. உங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. இல்லை நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் கொடுத்துருக்கோம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் தென் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறமும் 3, 4, 5 எல்லாத்தோட கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் நம்ம விட போகிறோம். அதர் தென் விஐடி தவிர அமிர்தா, எஸ்ஆர்எம் எல்லா காலேஜஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு வேணும், கவுன்சிலிங் சப்போர்ட் உங்களுக்கு வேணும், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.